எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்து ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதில் அவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் 2வது மாநில மாநாட்டை தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்த போகிறதா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சொல்கிறபடி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் இதே மாதிரியே ஒரு மாநாடு 2005 வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 25 lakhs ஆஃப் அவங்களோட ரசிகர் வந்துட்டு அந்த மாநாட்டில் இருந்தாங்க. ஸோ விஜயகாந்தையே தான் விஜய் பின்பற்றாரா? ஆக்சுவலி நீங்கள் கேட்குற கொஸ்டின் நல்ல ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா, 2005 அவர் மாநாட்டை வந்து நடத்துகிறாரு. 2006 அவர் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாரு. 2025 விஜய் வந்து 2வது மாநாட்டை நடத்துகிறாரு. 2026 அவர் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட வந்து அவர் எப்படி மதுரையில் நடத்தினாரோ அதே மாதிரி இவரும் மதுரையில் நடத்துகிறாரு. இது எல்லாமே கோஇன்சிடெண்ட்டாக நடந்தாலும் பட் ஆனால் இது வந்து பிளான் பண்ணி பண்ண ஒரு விஷயமோ அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக இருக்குது. ஆக்டர்ஸே தான் அரசியலுக்குள்ள வராங்க. மேபி அது இருக்கலாம். இப்போ நம்ம வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா டைம்லேருந்தே யோசிங்களேன். அப்போ வந்து திராவிட கட்சிகளாக இருந்தவங்கள வந்து திமுகன்னு ஒரு கட்சி இருந்தது. அந்த கட்சியில் எம்ஜிஆர் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கார். அதுக்கப்புறம் அந்த கட்சியை உடச்சிட்டு அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்படி வந்தவங்க தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம். பட் ஆனால் விஜயகாந்த் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு. நடிகராக இருந்தார், அரசியல் கட்சி ஆரம்பித்தார், அவர் 8% ஓட்டு வாங்கினார். அதே மாதிரி விஜயும் வந்து அரசியல் கட்சி. இன்னொருத்தரை நம்ம விட்டுட்டோம். ஆக்சுவலி கமலஹாசன் அண்ட் ரஜினியுமே வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்றத எல்லாருமே நம்ம பார்த்தோம். அவரோட எம்பி சீட்டுக்காக அவர் வந்து திமுகவுடைய இணைஞ்சிருக்காரு. இப்போது ரஜினி பிராங்க் தான் பண்ணார். அவர் கட்சியில் ஒன்றும் ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது இன்னொன்று நான் அதில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் விஜயகாந்தை சொல்கிறீங்க, கமலஹாசனை சொல்கிறீங்க, எம்ஜிஆர் சொன்னீங்க. பட் ஆனால் சென்ட்ரல் இந்த டிஆர், சரத்குமார், பாக்யராஜ் எல்லாருமே வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. பட் நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த வந்து மக்கள் மத்தியில் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சியாளர்களாக மாறினாங்க. விஜயகாந்த் வந்து இப்படி அவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். எதிர்கட்சி தலைவர், அதாவது ஜெயலலிதாவுக்கு எதிர்கட்சி தலைவர் ஆகிற வரைக்குமான ஒரு தகுதி வந்து விஜயகாந்த் இருந்தது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து மக்கள் மத்தியில் அவர் இருந்தார். மேபி விஜய் அதுக்கு வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி இல்லாமலும் போகலாம். அது விஜயோடைய ஸ்டாண்டில் இருக்குது. விஜய் நம்புகிற ரசிகர்களுடைய பக்கம் இருக்குது. விஜயை நம்பக்கூடிய தொண்டர்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த தொண்டர்கள் ரசிகர்னு சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இப்போ விக்ரவாண்டி 2024 வந்துட்டு முதல் மாநாட்டை நடத்தினார்ல. ஸோ அங்கேயே நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ரசிகர்கள், மேபி அவங்களோட ரசிகர்கள் தொண்டர்கள் நீங்கள் யாரும் சொல்லலாம். இதனால் வந்துட்டு இப்போது ஸ்டேட் ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்குமோ? மேபி இருக்கலாம். இப்போது அவர் ஸ்ட்ராங்காக வந்துட்டு என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி அண்ட் வந்து என்னோடய நான் டேரெக்டாக எதிர்க்கிற எதிரி வந்து டிஎம்கே அப்படின்றத விஜய் வந்து அந்த மாநாட்டில் சொல்லியிருந்தார். இப்போ ரீசெண்டாக செயற்குழு கூட்டம் ஜூலை 4ஆம் தேதி நடந்துச்சு. அதுலேயுமே வந்து திமுகவை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருந்தார். அஜித்குமாரோட ப்ரொட்டஸ்ட் நிகழ்விலுமே வந்து திமுகவை அட்டாக் பண்ணியிருந்தார். அப்படி நம்ம பார்க்கும்போது இவர் ஸ்ட்ராங்காக வந்து டிஎம்கேவை எதிர்க்கிறாரு, பிஜேபி எதிர்க்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் விஜயகாந்துமே வந்து அதே தான் பண்ணார். டிஎம்கேவே எதிர்த்தார், ஏடிஎம்கேவே எதிர்த்தார். அதே மாதிரி தான் விஜய் அந்த ஸ்டாண்டில் வந்து இப்போ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. தமிழ் தேசியமும் வேணுங்கிறாங்க, திராவிடமும் வேணுங்கிறாங்க. இது எப்படின்னு நமக்கு ஒன்றுமே புரியல. சரி, அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான். எல்லாருமே விஜய் ஓட்டு அப்படியே ரசிகர்கள் அந்த ஓட்டு அப்படியே கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட். இப்போது நீங்கள் விஜயகாந்தே எடுத்துக்கோங்களேன். அவர் வந்துட்டு ஒரு நடிகராக இருந்து தான் வந்து கட்சி ஆரம்பித்தார். இப்போ 8% ஓட்டு வாங்கினார். அவருமே வந்து ரசிகர்களை நம்பி தான் இருந்தார். பட் ஆனால் இருந்தாலுமே மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. மேபி விஜயோடைய கட்சியிலுமே வந்து அப்படி வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி வந்து ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமலும் போகலாம். பட் அது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு, மக்கள் மத்தியில் அவர் எந்த அளவுக்கு ரீச் ஆகுறாரு. சீக்கிரமே வந்து நடைப்பயணம் தொடங்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜய் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே திமுக ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு பண்ணிட்டு இருக்காங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி உண்மை. நீங்கள் இப்போ விஜய் மாநாடு நடத்துகிறப்பே நீங்கள் 4 முனை போட்டி அப்படின்னு ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இப்போ உருவாகியிருக்கு. ஒரு பக்கம் என்டிகே, ஒரு பக்கம் டிஎம்கே, ஒரு பக்கம் ஏடிஎம்கே அண்ட் ஒரு பக்கம் டிவிகே. டிஎம்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு வந்து ஒரு திட்டத்தை உருவாக்கி அது மூலிமா எல்லா வீடுகளுக்கும் போயிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அங்கே வந்து அவங்க பண்ண திட்டங்களை பற்றின விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மூலிமா நமக்கு என்ன புரியுதுன்னா, நீங்கள் இவ்வளோ நல்ல நல்ல ஸ்கீம்ஸை எடுத்துகிட்டு வந்தும் ஏன் வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணுறீங்க? எலெக்ஷனுக்கு இன்னும் 10 மாதம் இருக்குது. பட் ஆனாலும் இப்படி மக்கள் மத்தியில் அவங்க போயிட்டு பேசுகிறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து மக்கள் கொடுக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது ஓகே. ஆனால் டிஎம்கே ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஏன்னா ஆப்போனண்ட் அந்த அளவுக்கு இப்போ ஹெவியாக இருக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒன்ஸ் டிவிகே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, என்டிகே நாம் தமிழர் இருக்காங்க.
ஸோ இங்கே ஆப்போனண்ட் அந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ இது யாரையுமே இந்த 3 கட்சியுமே நம்ம வந்துட்டு குறைச்சி எடை போட முடியாது. டிஎம்கே ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு ஐ மீன் நான்ல எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத பொறுத்து சொன்னீங்க அப்படின்னா ஒரு கனிமொழியை உள்ளார கூட்டிகிட்டு வரலாம். அடுத்து ஒரு சிஎம்மாக அவங்கள நிற்க வச்சாங்களோ, சப்போஸ் பிடிஆர் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நல்ல எதுவுமே பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா கனிமொழி வந்துட்டு எம்பியாக இருக்காங்க, அவங்கள வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிற அளவுக்கு யாரும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்குது. நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஸ்டாலின் வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறாரு அப்படின்னு. பட் அப்படி இல்லைன்றது தான் மக்கள் மத்தியில் நிறைய அதிருப்தியில் தான் மக்கள் இருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்ற பேரில் மக்களை போய் சந்திக்கிறாங்களோ அப்படின்னு எல்லாருக்குமே தோணுது. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 4 ஆப்போனன்ட் இருக்காங்க. இப்போ வந்து டிஎம்கே வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்ற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அண்ட் இப்போ ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணி இன்றைக்கி இது ரோட் ஷோ ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே மக்களை சந்திக்கணும் அப்படின்றதுல எடப்பாடி அவர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு மாநாடு நடத்தியிருந்தார். அது மாடுகளுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதில் வந்துட்டு நிறைய பேருக்கு புரிதலே இல்லை. அது ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்றத நீங்கள் விளக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். புரிதலுங்கிறத தாண்டி அது ஆக்சுவலாக சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியல ஏன் அந்த மாடை வச்சு மாநாடு நடத்தினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோ நான் ஒன்று பார்த்தேன். ஸோ ஒரு வயதானவர் வந்துட்டு அந்த மலைப்பகுதியில் மாடை எடுத்துகிட்டு மேய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிருக்கு. அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்கள தடுத்துருக்குறாங்க, ஏன் நீங்கள் உள்ளார வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அந்த முதியவர் வந்துட்டு அந்த வனத்துறையர் எதுக்காக போனார் அப்படின்னா மாடு மேய்க்கிறதுக்காக போனார். அவர் வந்துட்டு மரங்களை வெட்டவோ இல்லை அங்கே இருக்கிறத எதையோ ஒரு ஹன் பண்ணவோ எதுக்குமே அவர் போக கிடையாது. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான் அவர் அந்த மாடு மாநாட்டை நடத்துனதுக்கு. இப்போ நீங்கள் வந்து மாடுங்களுக்காக இந்த மாநாட்டை நடத்தினேன் அப்படின்னு நீங்கள் ஆக்சுவலி சொல்கிறீங்க. அடுத்தது வந்து இப்போ சீமான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அடுத்து மரங்களுக்காக ஒரு மாநாடு நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு. இப்போ இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? அவங்க மாணவர்களுக்காக மாநாடு நடக்கட்டும், முடியட்டும், அதுக்கப்புறம் நான் விளக்கம் கொடுக்குறேன். ஓகே, அது பொறுத்து தான் பார்க்கணும் ஆக்சுவலி இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத. இப்போ ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து எடப்பாடி அவர்கள் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு இதில் நடைப்பயணம் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து விஜய் அவர்கள் அடுத்ததுக்கான மாநாடை வந்து ஆரம்பிக்க போகிறாரு. சீமான் அவர்களுமே ஒரு சில விஷயங்கள் மக்களை ஈர்க்கிற வகையில் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வந்து இப்போது விஜயோடைய இந்த மாநாடு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு 2 கண்கள் தானே சொல்கிறாரு. ஓகே, அப்போ அங்கேயும் ஓட்டு பிரிக்கும்ல. மேபி அது ரெண்டுத்தையும் தான் ஒன்றாக்கிட்டாரு. திராவிட கட்சிகளோட ஓட்டம் அவருக்கு வரலாம், தமிழ் தேசியத்தோட ஓட்டம் அவருக்கு வரலாம் இல்லை, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, ஸோ வந்து இப்போ விஜய் அவர்களுடைய பயணம் வந்து சரியாக போகுதா அப்படின்றது நமக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக தெரியல. மாநாடு ஃபஸ்ட்டு மாநாடு பண்ணார், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்பட்டுச்சு. அண்ட் ஆல்சோ அங்கே எந்த வித பிரச்சனைகளுமே நேரலை அப்படின்றது தான் வந்து பெரிய வெளியில் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்தை அவர் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ மதுரையில் வந்து 2வது மாநில மாநாடுன்றது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமே சொல்லலாம். ஃபஸ்ட்டு தடவை மதுரையில் தான் மாநாடு நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் 2வது மாநாடு மதுரையில் நடக்கும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நடக்குது. இப்போது விஜய் அவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து சவுத் சைடில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு 2026 அதிகமாக இருக்குது. 2026 அவர் சவுத் சைடில் தான் நிற்பார் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுது, கணிக்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், விஜயகாந்தும் அங்கே தான் ஃபஸ்ட்டு நின்னாரு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் நிற்பார், வாய்ப்புகள் அதிகமாக நின்னார். விருதாச்சலம் தொகுதியில் அவர் நின்னார். ஸோ அதே தொகுதியில் கூட நின்னாலும் நிற்கலாம், சொல்ல முடியாது. ஸோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அங்கே நிறைய சான்சஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் சவுத் சைடில் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஸோ ஓகே, இப்போ என்னென்னா இந்த மாநாடு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா August 25 அதுவும் விஜயகாந்துடைய பிறந்தநாள் அன்னைக்கு விஜயகாந்த் முதல்ல நடத்தின மதுரையிலேயே நடத்த போகிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு அதில் வந்து ஆக்டிவாக பேச போகிறாரு, எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறாரு, ஏன்னா நிறைய இடங்களில் முக்கியமான விஷயங்களை பற்றி அட்ரஸ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாநாட்டில் முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இது மாதிரியான அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க நமக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.